தர்பார் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் இந்த படத்துல ஆதித்யா அருணாச்சலம் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவரு மும்பைல கமிஷனரா இருப்பாரு. இவருடைய கேரக்டரையும், அதிகாரத்தையும், அவர் இருக்கிற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் தர்பார். ஆதித்யா அருணாச்சலம் என்ன சொன்னாலும் அது நடக்கணும். அதே மாதிரி ஆதித்யா அருணாச்சலத்தோடைய நீதிமன்றம்னு அர்த்தம். ஆதித்யா அருணாச்சலத்தோடைய கேரக்டர் மென்ஷன் பண்ற விதமா தான் டைட்டில தர்பார்னு படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 2020ல ரிலீஸ் ஆன படம் தர்பார். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல நேம் கார்டு போடும்போது ஜீப்ல வர அந்த சைரன் எஃபெக்ட் தான் நேம் கார்டுலயே போட்டிருப்பாங்க. ரெட் கலர், ப்ளூ கலர் லைட் எஃபெக்ட் இருக்கும். இந்த லைட் எஃபெக்ட் மூலமா இது வந்து ஒரு போலீஸ்கார கதை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா போலீஸ் ஜீப்ல இருக்கிற சைரன் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. ஆதித்யா அருணாச்சலம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர என்கவுண்டர் பண்ணியிருப்பாரு. இதே இது ஹோம் மினிஸ்டர் வரும்போது இந்த 4 பேருடைய போஸ்டர் அங்கங்க வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆதித்யா அருணாச்சலத்தோடைய இன்ட்ரோ சீன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபைட் சீன் தான் வரும். அந்த ஃபைட் சீன்ல வந்து இந்த ஒரு ஷாட்ட பார்த்தோம் அப்படின்னா, வாள வச்சு அடியாட்கள வந்து சுத்தி விடுறதா இருக்கட்டும், அதே வாள வச்சு ஸ்டைலா சேர்ல உட்கார்றதா இருக்கட்டும், அவ்வளோ அழகா ஃபைட் சீன எடுத்திருப்பாங்க. ஆதித்யா அருணாச்சலம் மும்பைக்கு ஃபேமிலியோட வந்திருப்பாரு. அப்ப யோகி பாபு வந்து கௌஷிக்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அப்ப கௌஷிக் வந்து ஒரு சிங்க பார்த்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நான் வந்து உன்ன ரமணா படத்துல பார்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துடைய டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் வந்து ரமணா படத்தையும் டைரக்ட் பண்ணவரு. அதையுமே இந்த ஒரு சீன்ல கௌஷிக் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல கௌஷிக் வந்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "சென்னையில நான் புதுசா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுவாரு. இதுல என்ன ஒரு சின்ன ஃபேக்ட் அப்படின்னா, இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் யோகி பாபு வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல யோகி பாபு வந்து கௌஷிக்ங்கிற கேரக்டர் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துடைய கதை வந்து 2020ல நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த போஸ்டர் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து 2019ல நடக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா சிஎம் உடைய பொண்ண கடத்தியிருப்பாங்க. அப்ப ஒரு ஷூ வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த பில்ல பார்த்தோம் அப்படின்னா 2019ன்னு மென்ஷன் ஆயிருக்கும். 2019ல நடந்த மாதிரி பில்லு மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கௌஷிக் வந்து ஆதித்யா அருணாச்சலத்தை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆதித்யா அருணாச்சலத்துக்கு ஃப்ரெண்டு மாதிரி கௌஷிக் வருவாரு. அப்ப அவருடைய ஷர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்மைலி பேட்ச் இருக்கும். இதே இது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இனிமேல் இவருடைய லைஃப்ல எந்த ஒரு ஹாப்பியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் கௌஷிக்கோடைய கிளைமாக்ஸ் சீன்ல அந்த பேட்ச் இருக்காது. இந்த பேட்ச் மூலமா ஆதித்யா அருணாச்சலத்தோடைய லைஃப்ல இனிமேல் வந்து சந்தோஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ச் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. நயன்தாரா வந்து லில்லிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆதித்யா அருணாச்சலத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஆதித்யா அருணாச்சலம் வந்து ஒரு போலீஸ்ன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசும்போது லில்லி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "எனக்கு வந்து எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த சீன்ல வந்து அவங்க எல்லோ கலர் சாரி போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆதித்யா அருணாச்சலத்தோடைய வீட்ல இவருடைய சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோஸும், வள்ளியோடைய சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோஸும் அங்கங்க மாட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான். Googleல சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. இவங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவ தான் இந்த படத்திலேயே அங்கங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்ல ஆதித்யா அருணாச்சலம் போட்டுட்டு வர இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளக்க ரெட் கலர் டீ ஷர்ட்டும், வெளியில கிரீன் கலர் ஷர்ட்டும் போட்டுட்டு வந்திருப்பாரு. இதே காஸ்டியூம் தான் வந்து சர்க்கார் படத்துல விஜயும் போட்டுட்டு வருவாரு. இந்த சீன்ல அஜய் மல்கோத்ராவ வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஆதித்யா அருணாச்சலம். ஆனாலும் அவர் வந்து தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போயிருப்பாரு. எவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும், அங்க ஒரு சின்னதா கார் வந்து தெரியாம டச் பண்ணதுனால சண்டை வந்திருக்கும். அஜய் மல்கோத்ராவ வந்து திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து யாரு சொல்லி அரெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் அந்த போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது ரஜினி மாதிரியே கண்ணாடிய ஸ்டைலா போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமா ஆதித்யா அருணாச்சலம் சொல்லி தான் இவர அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த கண்ணாடி மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க.
இந்த சீன்ல ஆதித்யா அருணாச்சலம் வந்து அஜய் மல்ஹோத்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நான் கால்ல, கையிலலாம் ஷூட் பண்ண மாட்டேன். டைரக்ட்டா நெஞ்சில தான் குறி பார்த்து சுடுவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயில தான் ஃபேக்கா அஜய் மல்ஹோத்ராவ ஒருத்தர நடிக்க வச்சிருப்பாங்க. அவர ஷூட் பண்ணும்போது நெஞ்சில குறி பார்த்து ஷூட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிவேதா தாமஸ் வந்து வள்ளிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சீன்ல பொண்ணு பார்க்கறதுக்கு மேட்ரிமோனில ஆன்லைன்ல மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வள்ளி வந்து, "எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். எங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கௌஷிக் வந்து லேப்டாப்ப ஒண்ணு ஒண்ணா தான் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 2 லேப்டாப்ப டச் பண்ணாமலேயே ஆஃப் ஆகுற மாதிரி காட்டி கன்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல லில்லியோடைய அண்ணன் வந்து ஆதித்ய அருணாச்சலத்துடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த சம்பந்தம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரு. அப்ப கே.ஆர். நாராயணன் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. அந்த ஃபோட்டோவ காமிச்சு, இது எந்த வருஷம் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் பேசுவாரு. இதுல என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, உண்மையிலேயே பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன் கிட்ட ரஜினிகாந்த் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இந்த ஒரிஜினல் ஃபோட்டோல வயசானவரா இருப்பாரு. ஆனா இந்த ஃபோட்டோல இந்த படத்துக்காண்டி சின்ன வயசுலயே அவார்டு வாங்குன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல 3 போலீஸ்காரவங்க வந்து பைக்குக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவருக்கு அஜய் மல்ஹோத்ரானா யாரு அப்படிங்கிறதே நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் ஆதித்ய அருணாச்சலம் வந்து கன் ஷூட் பண்ணும்போது நெத்தி பொட்டுலயே பார்த்து கரெக்ட்டா ஷூட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹரி சோப்ரா வந்து பாழடைஞ்ச ஒரு இடத்துல வச்சு தான் டிஸ்கஷன் பண்ணுவாரு. அது என்ன இடம் அப்படின்னா, ஓல்டு மும்பை மீடியா டிவி ஆபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் அங்க மேக்கப் பண்ற ஒரு 4, 5 விக் இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் ரைட்டர்ன்னு தனித்தனி மீடியாவுக்கு தேவையான ரூம்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய கிளைமாக்ஸ்ல போலீஸ்காரவங்க இறந்து போன இடத்துக்கு ஹரி சோப்ரா வந்திருப்பாரு. அதே மாதிரி ஆதித்ய அருணாச்சலமும் வந்திருப்பாரு. அந்த நாள் வந்து மார்ச் 12 அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு ஃப்ரேம்ல மார்ச் 12ன்னு சாக் பீஸ்ல ஒரு செவத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பல போலீஸ்காரவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாவும் போலீஸ்காரவங்களுடைய போட்டோஸும் மாட்டி வச்சிருப்பாங்க. மார்ச் 12 அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஆதித்ய அருணாச்சலத்தோடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப அவருக்கும் வள்ளிக்கும் தலையில அடிபட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அப்ப லில்லிக்கு வந்து ஃபோன் கால் வரும். ஃப்ளைட் கிளம்ப போகுது அப்படிங்கிறதுனால அவங்கனால இறங்கி இருக்க முடியாது. சோ அவங்க எங்க போகணும்னு நினைச்சாங்களோ அங்க போயிட்டு உடனே அடுத்த ஃப்ளைட்டே புடிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் அதே காஸ்டியூம்ல லில்லி வந்து ஆதித்ய அருணாச்சலத்தை பாக்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. வள்ளிக்கு தலையில அடிபட்டதுனால காதுல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வள்ளி வந்து இறந்து போயிடுவாங்க. சோ இவங்களுக்கு எப்படி தலையில அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஆதித்ய அருணாச்சலம் வந்து தலையில கை வச்சிருந்தாலும் அந்த கண்ணாடி படும்போது தலையில இருக்கிற கை வந்து எடுத்திருப்பாரு. சோ அதனால அவங்களுடைய தலையில அடிபட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு டீட்டெயிலா அந்த கார் ஆக்சிடென்ட காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆதித்யா அருணாச்சலங்கிற இந்த பேர்ல வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்குது. ஆதித்யா அப்படிங்கிறது ஏ.ஆர். முருகதாஸோடைய மகன் பேரு. அருணாச்சலம் அப்படிங்கிறது ஏ.ஆர். முருகதாஸோடைய அப்பா பேரு. இது 2யும் கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்துல ஹீரோவுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்னதான் இந்த படம் மக்கள் மத்தியில ஓடலனாலும் 2020ல அதிகமா கலெக்ஷன் ஆன படம் தர்பார் படம்னு சொல்லப்படுது. தர்பார் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தர்பார் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.